மகா பெரியவா திருவடிகளே சரணம். பெரியவா, இவள் எங்களுக்கு ஒரே மகள். இவளுக்கு திருமணம் தள்ளி கொண்டே போகிறது. தங்கள் அனுகிரகம் செய்து திருமணம் விரைவில் நடக்க ஆசை வழங்க வேண்டும் என்றார் குடும்பத் தலைவர். பெரியவர் அந்த பெண்ணிடம் உன் பெயர் என்ன என்றார். ராதா என்றாள் அவள். பெரியவர் அவளிடம் உங்கள் ஊரில் பெருமாள் கோவில், சிவன் கோவில் எல்லாம் இருக்கிறதா என்றார். ஆம் என்றாள் அவள். சரி, அடுத்த மாதம் மார்கழி தினம் அதிகாலை நீராடிய பிறகு வீட்டு வாசலில் கோலம் போடு. பெருமாள் கோவிலுக்கு போய் திருவெம்பாவை பாடு. சிவன் கோவிலுக்கு போய் திருவெம்பாவை பாடு. உனக்கு போக முடியாத நாட்களில் வருமில்லையா, அந்த நாட்களில் வீட்டிலிருந்தே அந்த பாடல்களை பாராயணம் செய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ராதாவும் பெரியவர் சொன்னதை தவறாமல் கடைபிடித்தாள். தை மாதம் பிறந்ததும் ஒரு நன்னாளில் அவள் வீட்டு கதவு தட்டப்பட்டது. ராதாவின் பெற்றோர் கதவை திறந்தனர். வெளியே ஒரு பெரியவரும் அவரது மனைவியும் நின்றிருந்தனர். அவர்கள் ராதாவை பெண் கேட்க வந்துள்ள விபரம் தெரிய வந்தது. எங்கள் பூர்வீக பாலக்காடு. உங்கள் பெண்ணை பற்றி அறிந்தோம். அவள் ஜாதகம் எங்கள் மகன் ஜாதகத்துக்கு பொருத்தமாயிருந்தது என்றார். திருமண பேச்சு நடந்ததும் நிச்சயதார்த்த நாள், முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது. தை பிறந்ததும் ராதாவுக்கு வழியும் பிறந்துவிட்டது. திருமணத்துக்கு முன்னதாக பெரியவாளிடம் ஆசை பெற ராதாவும் அவளது பெற்றோரும் காஞ்சிபுரம் வந்தனர். பெரியவரை அவர்கள் தரிசித்தனர். ராதாவிடம் உன் பெயர் ராதாதானே? உனக்கு வரப்போகும் ஆத்துக்காரர் பெயர் என்ன என்று கேட்டார். கண்ணன் என்ற ராதாவிடம் உன் மாமனார் பெயர் பரமேஸ்வரனா என்றார். ஆம் என்றாள் ராதா ஆச்சரியமாய். மாமனார் பெயர் பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் ஆச்சரியப்பட்ட வேளையில், நீ திருவெம்பாவை படித்தாய், கண்ணன் கணவனாக வருகிறான். திருவெம்பாவை படித்தாய், பரமேஸ்வரன் மாமனாராக வருகிறார் என்றார். இதை கேட்ட எல்லோரும் அதிசயித்து போனார்கள். முக்காலும் உணர்ந்த ஞானிக்கு இவர்கள் பெயர் தெரியாதா என்ன? மகா பெரியவா